Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரியாலிட்டி பற்றி ஒரு விஷயம் நம்ம பேசணும். அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க வாழ்நாளிலே வந்து மிஸ் பண்ண வச்சிடும். அதாவது அவங்க வாழ்நாளே தொலைக்க வச்சிடும். ரொம்ப பெரிய லாஸஸ் ஏற்படுத்தும். ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இதில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றியோ ட்ரிக்ஸை பற்றியோ டிப்ஸை பற்றியோ கண்டிப்பாக பேச போகிறதில்ல. ரியாலிட்டி பற்றி பேச போகிறதுனால வந்து சில பேருக்கு பிடிக்காது. ரியாலிட்டி வந்து பிடிக்காது. மேஜிக் மாயை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து பிடிக்கும். அதாவது ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஸ் பார்ப்பாங்க சில பேர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வெளி தோற்றத்தை வந்து விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்காது. உண்மையை உணரணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோடைய மிஸ்டேக்ஸ் தான் அது. அதாவது 2019-20 அந்த டைமில் வந்து முடித்தார். நல்லா தான் வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அதாவது லாஸ்ட்டில் வந்து அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சேன், இது மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு நான் என்னுடைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் உங்களுக்கு 3 ஜோன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதாவது டவுன் ட்ரெண்ட் ஜோன், சைட்வேஸ் ஜோன், அப் ட்ரெண்ட் ஜோன். அப் ட்ரெண்ட் ஜோன் ஏன் ஸ்மாலாக பண்ணியிருக்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஜோன் ஏன் பெருசாக இருக்குது, சைட்வேஸ் ஜோன் ஏன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, இந்த அப் ட்ரெண்ட் ஜோன் மட்டும் ஏன் சின்னதாக இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்து அப் ட்ரெண்டில் போக சொல்ல டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்து இந்த சைட்வேஸ் ஜோன் போக சொல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான, இந்த 2 ஏரியா ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லியிருக்கேன். இந்த அப் ட்ரெண்டில் போக சொல்ல வந்து நடக்கிற ஒரு என்ன விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி இது ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டு வந்தது அப்படின்னா, தலைகணம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எல்லாம் வந்துடுச்சு. இப்போது ஒரு ஹைவே ரோட்டில் வந்து நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 10 வருஷமாக கார் ஓட்டுறீங்க, ரைட், ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து 10 வருஷமாக நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நல்ல டிரைவர் தான், சூப்பரான டிரைவர் தான். ஃபுல் ஃபேமிலிலாம் பின்னாடி இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டைமில் எனக்கு டிரைவிங் நல்லா வருது, நான் கை எடுத்துகிட்டு ஓட்டுறேன். நான் ஸ்டேரிங் விட்டுட்டு எனக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கை எடுத்துகிட்டு ஓட்டுறேன். ஏன்னா எனக்கு தான் சூப்பராக டிரைவிங் பண்ணுவேன். எப்படி வேணால் நான் பேலன்ஸ் பண்ணுவேன். நான் எப்படி வேணாலும் பேலன்ஸ் பண்ணுவேன். என்ன ஸ்டேரிங்கில் 2 கை எடுத்துகிட்டு கூட என்னால் ஓட்ட முடியும் அப்படின்றத காமிச்சிங்கன்னா என்னாகும், சில டைம் ஓட்டிடுவீங்க. நான் இல்லை அதை பற்றி சொல்லவே வரல, ஓட்ட முடியாதுன்னு சொல்ல வரல, ஓட்டிடலாம். ஒரு வேளை நான் சொல்லுது என்னென்னா, ஒரே 1% நீங்கள் தவறாக போனீங்கன்னா மிச்சம் நீங்கள் 99% உழைச்சி அந்த வீண் அது எல்லாமே வீணாக போயிடும். இந்த ட்ரேடிங்லேயும் அதே தான் நடந்திருக்கு அவருக்கு. அந்த விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த சைட்வேஸ் ஜோன்லேருந்து அப்பர் ஜோன் போகிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2019-20 அந்த டைமில், அதான் ஃபஸ்ட் பேட்ச் அவர் கம்ப்ளீட் பண்ணது. அப்போ நான் 5 lakhs rupees அவர்கிட்ட இருந்தது ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஆனால் கேபிட்டல் வந்து அவர் 50,000 தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 50,000 யூஸ் பண்ண கேபிட்டல் அவர்கிட்ட 5 lakhs அமௌண்ட் இருந்திருக்கு. ஸோ 50,000 யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 10 lakhs யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் 1 lakh, 10 lakhலேருந்து 1 lakh யூஸ் பண்ணி ஸோ அது ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்கா. கிட்டத்தட்ட 1.5 years, 1 வருஷம் இல்லை 1.5 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட 5 lakhsலேருந்து 35 lakhs கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். யாராலையும் வந்து என்ன சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம், சந்தோஷப்பட்டேன். அப்பப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு பாரு சார், எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து தான் இந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கில் கற்றுக்கிட்டேன், நான் இப்படி இருந்தேன். ஓகே, நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போவும் அவர்கிட்ட ரிப்ளை, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, ஃபஸ்ட்டு கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள். அப்பப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அதை சொல்லுவேன். இப்போ பண்ணுற என்ன வெபினார் ஸ்டூடெண்ட் சரி, இந்த எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. எங்கே நடந்தது மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, இந்த 35 lakhs ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னென்னா, இந்த 1.5 வருஷமாக நம்ம நல்லா ஸ்மூத்தாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1.5 வருஷமாக நம்ம ஸ்மூத்தாக பண்ணிகிட்ருக்கோமே, இப்போ வந்து நம்ம கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ இந்த பொசிஷன் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, அவர் கேபிட்டல்லேருந்து 5 lakhs வச்சுருந்தார், 50,000 வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணியிருந்தார். ஒருவேளை நம்ம தெரியும், நம்ம மீன் பிடிக்கிற போகிற கதை தான். இப்போ நம்ம வந்து ஒரு கடலுக்கு மீன் பிடிக்கிற போனால் வர்றது நிச்சயம் கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம கேபிட்டல் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த கேபிட்டலுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது, திரும்ப வரும் அப்படின்றது எந்த விதமான உத்தரவும் கிடையாது. ஸோ இந்த 50,000 போனால் கூட நம்மக்கிட்ட வந்து 4,50,000 rupees நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது, கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த 35 lakhs ஆன உடனே நிறைய பேர் இப்போலாம் வந்து லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் போடுறாங்க சார், அதனால் எனக்கு நல்லா ட்ரேடிங் பண்ண தெரியும் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன், 35 lakhsலேருந்து ஃபுல்லாக ஒரு நாள் வந்து 35 lakhs வந்து பொசிஷன் சைஸ் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணேன் சார் நான். அதாவது இப்போது ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 25 குவான்டிட்டி ஒரு லாட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டுப்போ அது வந்து ஒரு வருஷம் 1 வருஷம் பண்ணிட்டாங்கன்னா, சடனாக இதில் வந்து ஒரு 250 குவான்டிட்டி போட்டு பண்ணேன் சார், 10 மடங்காக நான் வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 35 lakhs வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ 35 lakhs கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண என்ன ஆகும், ஸோ பொசிஷன் சைஸ் உங்களுக்கு ஃபேவராக போனால் ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் ஸ்டாப் லாஸ் சைடு வர சொல்ல அந்த ப்ராஃபிட்டோட லாஸோட சைஸ் வந்து பெருசாக காமிக்கும். நல்லா கவனிக்க, ஸ்டாப் லாஸோடைய சைஸும் வந்து பெருசாக காமிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஈகோ உங்களை டச் பண்ணிவிடும். அதாவது உங்களை ஸ்டாப் லாஸை கட் பண்ண விடாது. இவ்வளோ பெரிய லாஸை நாமே எடுத்துக்கணும். இப்போது 35 lakhs இருக்குது இல்லைங்களா, 35 lakhs நம்ம யூஸ் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 lakhs rupees லாஸில் காமிக்குது அப்படின்னா, அந்த 10 lakhs rupees லாஸ் உங்களால் மனம் ஏற்றுக்காது. அதே உங்களுக்கு 10 lakhs rupees ப்ராஃபிட்டில் காமிச்சிச்சுன்னா ரொம்ப செம ஹாப்பியாகிடும் மனசு. அதே உங்களுக்கு 10 lakhs rupees மைனஸில் காமிக்குது அப்படின்னா அந்த மனசு வந்து ஏற்றுக்காது. இல்லை ஐயோ இவ்வளோ பெரிய லாஸ். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு 50,000 30,000 லாஸில் காமிக்கும், ஓகே மேனேஜ் பண்ணிக்கும். இப்போ 10 lakhs rupees மைனஸில் காமிக்குது அப்படின்ற மாதிரி என்னவோ, நீங்கள் என்னென்ன எஃபர்ட் பண்ணிங்களோ டோட்டலாக வந்து அதுதான் ரீவெஞ்ச் ட்ரேடிங்காக மாறிடும். ஸோ இந்த லாஸை கட் பண்ண விடாத மனசு ஒன்று ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து ஏடாகடமாக பண்ணுவீங்க. நீங்களாக இருக்க மாட்டீங்க அந்த இடத்துல. அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், பொசிஷன் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்பா டக்கர் பெரிய கொம்பனாக இருந்தால் கூட உங்களுடைய கேபிட்டலில் அந்த 10% எடுக்கணுமோ அதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணமே தவிர, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் தான் பெரியவன், அதில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை தான் ஆகும். ஸோ இப்போ அவருடைய நிலைமை என்ன, திரும்பவும் அகைன் 5 lakhs ரீபொசிஷன். இது 1.5 வருஷமாக சம்பாரித்த பணம் எல்லாமே போயிட்டு இப்போ கேபிட்டல் வந்து திரும்ப வந்து அதே 5 lakhs நியரஸ்ட் வந்து நிற்குது. ஸோ 1.5 வருஷமாக அவர் வேலை செஞ்சு எந்த பிரயோஜனம் இல்லைங்களே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் இந்த சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வந்து உங்கள் லைஃபே திருப்பி போட்டுரும். எல்லோரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஏன் வந்து மாதத்துக்கு 2 ட்ரேட் தான் பண்ணுறீங்க, மாதத்துக்கு 1 ட்ரேட் தான், நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை ஏன் காமிக்க மாட்டேங்க அப்படின்னு. இப்போ என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து எந்த யூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இப்போ யூடியூப்பில் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிற யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கணுன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, போய் பார்த்து கற்றுங்க. இல்லை ரியாலிட்டி பற்றி ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கற்றுங்க. உங்களுக்கு யார் விருப்பம், யார் என்ன சொல்லி தராங்களோ அவங்க கூட கமெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிக்கிறாங்களா, ஓகே அவங்ககிட்ட போங்க. ப்ராஃபிட் ஸ்க்ரீனை காமிச்சு ஏமாறாதீங்க. உங்களால் முடியுமா? இப்போது 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்களே இருக்கிறாங்க. நான் இன்னொன்று சொல்லுங்க, அவங்க சம்பாதிக்கலன்னு சொல்ல வரல, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருது, அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்மளால் எது முடியும்? நம்மளால் எந்த மேனேஜ் பண்ண முடியும் நம்மளால்? இப்போ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ்லாம் 10 லட்ச ரூபாய் ஸ்டாப் லாஸ் சாதாரண அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொசிஷன் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் 25 குவான்டிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 3 மாதம் வந்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 50 சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு 3 மாதம் கழிச்சு தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த 3 மாதம் 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணமே தவிர 250லேருந்து ஒரு 10 மடங்கு சடனாக 250 இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை ஒரு எப்போவாச்சும் இந்த சென்டரில் உங்களுக்கு தோணும், அதை தான் கண்ட்ரோல் பண்ணணும். எப்போவாச்சும் ஒரு டைமு உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ, வேறு யார்கிட்ட கடன் கொடுப்பாங்களோ, பெரிய அமௌண்ட் ஏதாவது தொகை உங்ககிட்ட வருதோ, அப்போ வந்து மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லை பெரிய குவான்டிட்டி போட்டு பண்ணு, உங்களுக்கு ட்ரேடிங் வருது, தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பெரிய ட்ரேடர் தான், உங்கள் பொசிஷன் சைஸ் என்னவோ அது மேலே கவனம் வைங்க. உங்கள் கேபிட்டலில் 10 மடங்காக பிரிச்சுங்க. ஆல்மோஸ்ட் அதான் சொல்லுவேன் நான், உங்களுடைய கேபிட்டலில் 10 மடங்காக பிரிச்சுக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்மால் மிஸ்டேக்ஸ் பிக் லாஸ். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அதுவும் லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது. ஸோ அதில் நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் தான் வெபினார் ஜாயின் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு இருப்பேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெபினாரில் ஒரு வேளை நீங்கள் கலந்துக்கிட்டு தான் அந்த ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு இல்லை, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைமில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.